மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அன்னைக்கு ஃபயர் ஆனப்ப என்ன நடந்துச்சுன்னு சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா நாகுவை உள்ள கொண்டு வர்றப்ப சிசிடிவியை நான் ஆஃப் பண்ணது மறந்து போய் அப்படி விட்டுட்டேன். நடந்தது எதுவுமே ரெக்கார்ட் ஆகல. இலக்கிய பிளான் போட்டு ஆபீஸை ஃபயர் பண்ணி தான் நாகுவை தூக்கிட்டு போயிருக்கா. ஆனா அவ ஒருத்தியால அவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்க முடியாது. அப்ப நம்ம ஆபீஸ்ல யாரோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அது யாரா இருக்கும்? சொல்லுங்க சார். ஆமா, அன்னைக்கு ஃபயர் ஆனப்ப எல்லா ஸ்டாஃப்ஸும் வெளியே ஓடி வந்துட்டாங்களா இல்ல வராம யாராவது உள்ளே இருந்தாங்களா? ஆமா சார், ஒரு லேடி இருந்தாங்க. லேடியா? யார் அது? கேட்டரிங் டிபார்ட்மெண்ட் புஷ்பா. ஏய், அவ போட்டோ இருக்கா? அப்ளிகேஷன் ஃபைல்ல இருக்கும் சார், எடுத்துட்டு வந்துடுறேன். சார், இதுதான் உங்க டீடைல்ஸ் சார். டேய், இவ ரேவதிடா. நீ புஷ்பாங்கற? ரேவதி? ஆமாயா சார். தெரியல சார். எப்படி அவளை என்ன கேட்காம வேலைக்கு சேர்த்த? சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். இதுக்கு முன்னாடி வேலையில் இருந்த கல்யாணி தான் இவங்களை வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. நான் என்ன பேருன்னு கேட்டப்ப இவங்க புஷ்பான்னு தான் சொன்னாங்க சார். ஏமாந்துட்டயா? ரேவதி பிளான் பண்ணி பேரை மாத்தி சொல்லிட்டு உள்ள வந்திருக்காயா? சார், எதுக்கு அவங்க அப்படி பண்ணாங்க? ஏய், உனக்கு இன்னுமா புரியல? அன்னைக்கு ஆபீஸ்ல ஃபயர் ஆனதுக்கு இவளும் உடந்தையா இருந்திருக்கா. சார், டேய், சரி இப்ப அவ எங்க? புஷ்பா ச்சே, ரேவதி 3 நாள் லீவு சார். ஓ, நினைச்ச காரியம் சக்சஸா முடிஞ்சதும் லீவ் போட்டாளா? கந்தசாமி சார், நீ ரேவதிக்கு போன் பண்ணி எதுவும் தெரியாத மாதிரி கேஷுவலா பேசி அவளை இங்க வர சொல்லு. ஓகே சார். போன் போடு, லவுட் ஸ்பீக்கர்ல போடு. சரிங்க சார். பண்ணு. அத்தை, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இலக்கியா, நான் பாத்துக்கிறேன். அத்தை, யார் அத்தை? ஆபீஸ்ல இருந்து போன் பண்றாங்க இலக்கியா. அத்தை, ஒரு நிமிஷம். யாரு போன் பண்றாங்க? எனக்கு வேலை கொடுத்த கேட்டரிங் டிபார்ட்மெண்ட் கந்தசாமி தான். சரி, ஸ்பீக்கர்ல போட்டு பேசுங்க. ஹலோ புஷ்பா. சார் சொல்லுங்க சார். நீ ஏன் 2-3 நாளா ஆபீஸ்க்கு வரல? சார், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தானே சார் லீவ் எடுத்தேன். ஓ ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். சரி, இப்போ உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல சார். என்ன சார் விஷயம்? எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? யோ, வர சொல்லியா? ஏதாவது பேசு. ஒன்றும் இல்லை புஷ்பா, இன்னைக்கு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடக்குது. நிறைய பேர் வந்திருக்காங்க. என்னால தனியா டீ காஃபில கொடுத்து சமாளிக்க முடியல. நீ வந்தா கொஞ்சம் உதவியா இருக்கும். உடனே வரியா? மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.